மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான சில விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் வழக்கு. அது என்ன வழக்குன்னா, தேர்தல் வெற்றி செல்லாது என்கிற வழக்கு. அது அடிப்படையில் தான் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. மீண்டும் அந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இதுக்கு இடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை தடை போட்டாங்க. இன்னொரு வழக்கு என்ன வழக்கு அப்படின்னா, அந்த பணி நியமன ஆணை யாருக்கு? அந்த 41 நெரிசல் மரணங்களில் இறந்து போனவங்களில் ஒரு 32 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் ஒரு பணி நியமன ஆணையை நம்முடைய முதலமைச்சர் சோசப் விஜய் கொடுத்தார் இல்லையா? இதற்கு நீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டு விதிகள்லாம் சொல்லிடுச்சு. நிரந்தர பணி கொடுக்கக்கூடாது, தற்காலிக பணி தான் கொடுக்கணும். மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை இந்த மாதம் 21ஆம் தேதி மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது. இன்னும் பிரதானமான இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் அந்த கரூரில் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ரொம்ப பின் பாயிண்டாக சொன்னார். அதற்கு முன்பாகவே சில தினங்களுக்கு முன்பாக நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இதே விஷயத்தை ஒரு கூட்டத்தில் பேசினார். என்ன பேசினார்னா, கரூர் மரணங்களுக்கு காவல்துறை தான் காரணம். அதற்கு தூண்டி விட்டது யாருன்னா ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதிக்காக போலீஸாரை வைத்து அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி பொருள்பட பேசியிருந்தார். ஒரு அமைச்சர் அப்படி பேசலாமா? அவர் அந்த வழக்கு விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் அந்த வழக்கை அவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு வழக்கை திசை மாற்றுகிற விதமாக, வழக்கினுடைய செயல்பாடுகளை மாற்றுகிற விதமாக இப்படி ஒரு கருத்தை, அதுவும் ஒரு அமைச்சர் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கிட்டு மக்கள் பிரதிநிதியாக தேர்வாகி அமைச்சராக ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர் இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு சிக்கல் உருவாகி இருக்கிறது. இதுக்கு இடையிலேயே ஆதவ் தான் அப்படி பேசிட்டாரு. அவர் எப்பவுமே அந்த மாதிரி தான் வாய் துடுக்கா பேசி அங்கங்கே செருப்படி வாங்குவார். இது வழக்கமாக நடக்கிறது. ஆனால் முதலமைச்சர் எங்கேயுமே பேச மாட்டார். அதனால் இந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுவார்னு எதிர்பார்த்தா, அவர் என்ன பேசினாரோ அதில் கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளாமல் ஒட்டுமொத்த பழியும் ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை அந்த கரூர் மரணங்களுக்கு தானும் ஒரு காரணம், தான் காரணம். ஆக்சுவலாக கரூரில் 41 பேர் செத்து போனதுக்கு இந்த முதலமைச்சர் சோசப் விஜய் தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. தாமதமாக ஏன் வந்த? அதற்கு இது வரைக்கும் பதில் கிடையாது. அதை விட இன்னொரு கொடூரம் என்னென்னா, அந்த பயண திட்டம் அன்றைக்கி இல்லவே இல்லை. 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025, அதாவது கடந்த ஆண்டு, இவர்கள் ஏற்கனவே பயண திட்டம் வைத்திருந்த ஊர், பிரச்சார திட்டம் வச்சிருந்த ஊர் சென்னை, வட சென்னையில் பிரச்சாரம் செய்வதாக திட்டம். யார் உங்களுக்கு கரூருக்கு போக சொல்லி மாற்றி விட்டது? அந்த ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ண அந்த கல்பிரிட்டு திருட்டு பையன் யார்? அந்த ஃப்ராட் யார்? அந்த அயோக்கியம் யார்? அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் சூத்திரதாரி. அவன் சொன்னான்றதுக்காக நீங்கள் போனீங்களா? அப்போ நீங்களே திட்டமிட்டுட்டீங்களா? நம்முடைய முதலமைச்சர் சோசப் விஜய் இருக்கார்ல, இவரே திட்டமிட்டுட்டாரா? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் திமுக 30 விழான்னு கரூரில் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் காட்டுறேன்னு ஈகோ, ஆணவம், திமிரு, அட்டகாசம், இதன் காரணமாகத்தான் அந்த கூட்டம் நடந்துச்சா? இந்த கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கவே இல்லை. சிபிஐ இந்த கேள்வி கேட்கணும் இல்லையா? சிபிஐ வழக்கில் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதானமான கேள்வியாக இந்த கேள்வி தான் எழுப்பணும். அவங்க ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய பயண திட்டத்தை முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. முன்னாடியே தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. 27ஆம் தேதி திட்டமிட்டபடி இவர் எங்கே பிரச்சாரம் செஞ்சுருக்கணும்னா, நம்ம திருவள்ளூர், காஞ்சிபுரம், வட சென்னையில் உள்ள பகுதிகள், இந்த பகுதிகளில் தான் ஒரு பிரச்சாரம் செய்வதற்கான திட்டம். திருவள்ளூர், வட சென்னை தான் திட்டம், நார்த் மெட்ராஸ் தான் பிளான். அப்போ நார்த் மெட்ராஸில், சென்னையில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய சோசப் விஜய் ஏன் கரூருக்கு போனார்? ஏன் அங்கே போக வேண்டிய நிர்பந்தம்? யார் அந்த பிளானை மாற்றினது? இது வரைக்கும் தெரியாதுங்க. இந்த கேள்வி இதுவரை சிபிஐ கேட்டதாகவும் நமக்கு தெரியல. அப்போ இதுதானே பிரதானமான கேள்வி. சரி, ஓகே, அங்கே அவர் போனார். போகும்போது அங்கே போயிட்டு அங்கே அந்த மேடை, அந்த பஸ் மேலே ஏறி யாருக்கு நன்றி சொன்னார்னா காவல்துறைக்கு நன்றி சொன்னார். இன்றைக்கி அதை மாற்றி பேசுகிறார். காவல்துறைக்கு அன்றைக்கி நன்றி சொல்கிறேன், நம்பிட்டேன் காவல்துறையை அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா? ஏற்கனவே அமைச்சர் ஆதவ் காவல்துறையை தவறுதலாக கொலைகாரனாக சித்தரித்து வச்சுருக்காரு. ஒரு பொய் நரேஷனை கட்டமைச்சு வச்சுருக்காரு. அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவர், அவரும் காவல்துறையை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கொடூரம் என்னென்னா, கேவலம் என்னென்னா, இந்த சோசப் விஜயனுடைய கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குது. தன் கீழே வேலை பார்க்குற காவல்துறை தான்
இந்த கொலைகளுக்கு தான் காரணம்னா அந்த டிஜிபி வச்சு சொல்றது தானே. இப்போ உங்கள்கிட்ட தானே அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ சம்மந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது பண்ண வேணாமா? அவங்க கிட்ட கேளுங்க, யார் உங்களுக்கு உத்தரவு போட்டா கேளுங்க. உங்கள் ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்குது, அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்குது. அப்போ அங்கே வேலை பார்த்த அத்தனை காவலர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்க. ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? என்ன பயம் உங்களுக்கு? கரூரில் வேலை பார்த்த எல்லாரையும் இப்போ அந்த காவலர்கள்லாம் வேறு வேறு ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சு. அப்போ உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, அவங்கள ஈஸியாக நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், விசாரிக்கலாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அவர்கள்ட்ட கேட்டு யார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா? இப்போ சொல்கிறாருல, இப்படி நடந்தா அப்படி பண்ணு, அப்படி நடந்தா இப்படி பண்ணு, கரூரில் ஒரு கம்பெனி ஓனர் இருந்தார், அப்படிலாம் பேச தெரியுது இல்லை? முதலமைச்சர் தான் நீங்கள், முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கிறீங்களா? அடிப்படையில் அறிவு இருக்கிறவங்க கூட யோசிப்பான், கொஞ்சம் குறைந்தபட்ச அறிவு இருக்கிறவங்க கூட யோசிப்பான். இப்போதான் நம்ம தான் பவரில் வந்துட்டுமே, நம்ம தானே சிஎம், சம்மந்தப்பட்டவங்களை உடனே பிடிப்போம், அந்த சம்மந்தப்பட்ட யாரும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம், நடவடிக்கை எடுப்போம், நீதிமன்ற ஆர்டர் வாங்குவோம், கைது பண்ணுவோம், உள்ள வைப்போம், செய்யலாமே. ஆக அதில் உண்மை இல்லை. ஏன்னா காவல்துறை மீது தொடர்ச்சியாக நீங்களும் பழி போட்டதுனால இன்றைக்கு காவல்துறை கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. செம்ம கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இங்கே நடக்கிற எல்லா சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கும் காவல்துறை தான் மிக மிக முக்கியமான விஷயம். காவல்துறையினுடைய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ண துப்பு இல்லைன்னா, நிர்வாக திறமை இல்லைன்னா காவல்துறை எந்த வேலையும் செய்யாது, அதுபாடு சைலண்டா இருக்கும். இப்போ அவங்க மேலேயே பழி வேற போடுறீங்க. நீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரியை வந்து நம்ம வந்து அவங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஊழல் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டா, யார் காட்டி கொடுக்குறானோ முடிஞ்சிச்சு அதோட. சாமானிய மக்கள் அதுக்கப்புறம் அவன் எந்த துறைக்கு போனாலும் இவன் தான் மாட்டி விட்டான்னு சொல்லி அவனுக்கு எந்த வேலையும் நடக்காது. இதே நிலை தான் எல்லா அரசு துறைகள்லையும் நடக்கும். இப்போ காவல்துறை மேல பழி போட்டாச்சு, கொலைப்பழியை போட்டாச்சு, அதுவும் 41 மரணத்துக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு. அந்த பழியை வந்து காவல்துறை ஏத்துக்கிட்டு கம்முன்னு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இங்கதான் ட்விஸ்ட் இருக்குங்க. கரூர்ல இருக்கிற ஏற்கனவே அந்த சம்பவத்தில் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஏன்னா இந்த செப்டம்பர் வந்தா ஓராண்டு. இதுக்கு இடையிலே சம்பவம் நடந்து பல மாதங்களுக்கு பிறகு எத்தனையோ காவலர்கள் ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க, எத்தனையோ காவலர்கள் ஓய்வு பெற்றிருப்பாங்க, அதிகாரிகள் ஓய்வு பெற்றிருப்பாங்க. கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அந்த பந்தோபஸ்து பணியில் இருந்தவங்க பல பேர் ஓய்வு பெற்று அவங்க ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடுவதற்கு காவல்துறை தரப்புல ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியில வருது. என்னன்னா, பணியில் இருக்கிற யாரும் போய் வந்து கேஸ் போட முடியாது. ஆனால் ஓய்வு பெற்றவர்கள் அவங்க நீதிமன்றத்தை எங்களையும் இந்த வழக்கில் நீங்க சேர்த்துக்கணும், சிபிஐ கிட்ட மனு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஐயா, நாங்கெல்லாம் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்றோம், யார் மேல தப்புன்னு சொல்றோம், எங்களை இவங்க குறை சொல்றது வந்து அயோக்கியத்தனம், நாங்கள் அன்னைக்கு பணியில இருந்தோம், ஏன்னா வந்து நாங்கள் சொல்றோம்னு சொல்லிட்டு அவர்களாக முன்வந்து ஒரு புகார் கொடுத்தாலே ஆபத்து யாருக்கு தெரியுமா? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு தான் ஆபத்து. இந்த அடிப்படை அறிவு இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுவாங்களா? ஆக இந்த சிக்கலும் இருக்கிறது. இன்னொரு சிக்கலும் இருக்கு. இப்போ இவர் சிக்கல் மேல சிக்கல், இடியாப்ப சிக்கல் சேர்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம சப்பு விஜய். இந்த 41 பேர்ல 32 பேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்துருக்காரு. நீதிமன்றம் வந்து அது நிரந்தர பணி கொடுக்கக்கூடாது, தற்காலிக பணி தான் கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கு இல்லையா? இது எதிர்த்தும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, வாரிசு அடிப்படையில வேலை கிடைக்கலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, என்னப்பா நீங்க ஈபில ஏகப்பட்ட பேர் வாரிசு அடிப்படையில் வேலை கிடைக்கல காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல துறைகள்ல பணியில இருக்கும்போது அப்பா இறந்து போயிருப்பாரு, அம்மா இறந்து போயிருப்பாங்க, ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இல்லாம போயிருப்பாங்க. அதனால வாரிசு அடிப்படையில வேலை வேணும்னு சொல்லி, வேலை வழங்கணும்னு சொல்லி பலரும் ஆயிரக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நடிகனை பார்க்க வந்து செத்து போயிட்டா அரசு பண்ணி கொடுப்பீங்களா நீங்க? அப்ப இங்க எக்ஸாம் எழுதி படிச்சு 6 மாசம் 1 வருஷம் ட்ரெயின் பண்ணி அதுக்காக புத்தகங்களை படிச்சுக்கிட்டு எக்ஸாம் போய் மாங்குன்னு எழுதி அது ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்து ரிசல்ட் வந்தும் வேலை கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரனா? ஆக அந்த சம்பந்தப்பட்டவர்களையும் சில பேரை வந்து இந்த 21ஆம் தேதி வழக்கு வருது இல்லை, இந்த வழக்கு வந்து மீண்டும் 21ஆம் தேதி வருது விசாரணைக்கு. அப்ப எங்களையும் நீங்க ஒரு மனுதாரராக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கவும் சில முயற்சிகள் நடப்பதாக ஒரு தகவல்லாம் வருது. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க போய் கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி யாராவது வந்து நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் அந்த மனுவை எடுக்கும்.
மனுவை எடுத்துக்கிட்டு நிச்சயமாக ஆமா அவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே. அப்பா இறந்து போய் 1 வருஷம் ஆச்சு, அப்பா இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு, அம்மா இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு, பணியில இருக்கும் போதே இறந்து போயிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல மிக கொடூர மரணங்கள்லாம் நடந்திருக்கும். எப்படி தெரியுமா? அதுவும் மின்சாரத்துறையில இபி டிபார்ட்மெண்ட்ல லைன்மேன் சொல்லுவாங்கல்ல, மேலே ஏறி தான் வேலை செய்வாங்க. சில நேரங்கள்ல வந்து அப்படி வேலை செய்யும் போது மின்சாரம் தாக்கி தவறுதலாக மின்சாரம் வந்து ஆன் செய்யப்பட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க அந்த கம்பிகள்லயே தொங்கி இறந்து போன அந்த கொடூரங்கள்லாம் நம்ம நிறைய சம்பவங்களை நடந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்டவருடைய வாரிசுகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் உடனடியாக கருணை அடிப்படையில வேலை கொடுத்தே ஆகணும். அந்த வேலைகளுக்கு கூட இதுவரை ஆட்கள் போடப்படாமல் நிறைய வாரிசு பணிகள்லாம் காலியாக தான் இருக்கு, நிரப்பப்படாமல் அவங்க கோரிக்கை பிடிச்சி காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர், என் கூட படித்த பையனுடைய அப்பா இதே மாதிரி தான். அவர் வந்து ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து பஸ் விபத்தில் இறந்து போயிட்டார். அவருடைய மகனுக்கு வந்து ரொம்ப வருஷம் போராடி அந்த வாரிசு அடிப்படையில் வேலை வந்து கிடைச்சிது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ வாரிசு அடிப்படையில் வேலை கொடுக்கறதுக்கே பல ஆண்டுகள் இழுத்தடிக்கிற அந்த துறையில் அவர் மின்சாரத்துறையில் தான் இருந்தார். இப்போ அவர் இபியில் தான் வேலை செய்கிறார் என்னுடைய நண்பர். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, வாரிசு அடிப்படையில் வேலை கொடுக்கறதுக்கு இத்தனை வருஷம் இழுத்தடிக்கிறவங்க நடிகனை பார்க்க வந்து செத்து போயிட்டா வாரி வழங்குறது அரசு வேலையை, இது அயோக்கியத்தனம் இல்லையா? இவர்கள் அப்படி ஒரு பெட்டிஷனை யாராவது டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதி காத்து கிடக்கிறவர்கள், வாரிசு அடிப்படையில் வெயிட் பண்றவங்க, இவங்கெல்லாம் போய் எங்களை நீங்க வந்து ஒரு மனுதாரராக சேர்த்துக்கிட்டு இந்த வழக்கு எங்களுக்கு முதல்ல கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு கொடுங்க, கொடுக்காம போங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு பிரேயர் போட்டா, நாங்க இத்தனை வருஷமா காத்திருக்கிறோம்னு போட்டா முதல்ல நீதிமன்றம் அவர்களுடைய மனுவை தான் கையில் எடுக்கும். சட்டப்படியும் அவர்களுக்கு அது தகுதி இருக்கிறது என்ற அடிப்படையில இந்த கொடுக்கப்பட்ட பணி நியமன ஆணையை செயல்பாட்டுக்கு வரவிடாம நிறுத்து போயிடும். இதுல இன்னொரு கொடூரம் என்னன்னா, கரூர் மக்களே இப்ப 2ஆ பிரிஞ்சுட்டாங்கன்றாங்க. அது ஒரு சாரார் என்ன, ஏன்னா இது எல்லாமே எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கரூர் பேச்சுக்கு பிறகு, முதலமைச்சர் சோசப்பு விஜயனுடைய பேச்சுக்கு பிறகு கரூர் மக்கள்கிட்டே ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. ஏன்னா அங்க நடந்த சம்பவம் அனைவருக்குமே தெரியும். இவர் மேலும் 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 இன்னொருத்தரை வந்து பழி சொல்லிக்கிட்டே வந்து எவ்வளவு காலத்துக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? கரூர்ல வந்து சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துல எப்படி செந்தில் பாலாஜி போனாருன்னு பெரிய அறிவுஜீவியா இருக்கிற இந்த ஷேடோ சிஎம் நிர்மல்குமார் கேள்வி கேட்கிறார் இல்லையா, அந்த அவருக்கு வந்து படுத்துக்கிட்டு யோசித்து பார்க்கணும். என்னடா நம்ம படுத்துக்கிட்டே துப்புறமே, நம்ம மேலதான் உள்ளோன்னு யோசிக்கணும். ஏன்னா அதே மாதிரி எப்படி செந்தில் பாலாஜி அங்க போய் சேர்ந்தாரோ அடுத்த 10வது நிமிஷத்துல விஜயபாஸ்கர் இப்ப கரூர் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காரு, 30 கேஸ் வாங்கி வச்சிருக்கிறவரு, சொத்து குவிப்பு வழக்கு, கனிம வழ கொள்ளை வழக்கு, தேர்தல் அதிகாரி அடிச்ச வழக்குன்னு ஏகப்பட்ட வழக்குகளை வாங்கி வச்சிருக்கிற யோகிய சிகாமணியா இருக்கிற கரூர் விஜயபாஸ்கர் இப்ப உங்க கட்சிக்கு தாவி வந்திருக்காரு இல்லையா, ராஜினாமா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு இல்லையா, அவரும் அடுத்த 10வது நிமிஷம் அங்க போயிட்டார். அப்ப அவருக்கு எப்படி தெரிஞ்சது, செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேள்வி கேட்கிற இதே சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர், ஏன் உங்க பக்கத்திலே இருக்கார கரூர் விஜய், அவர் கேட்க வேண்டியது தானே, ஏங்க நீங்க எப்படிங்க 10 நிமிஷம் அங்க போனீங்க, உங்களுக்கு யாருங்க சொன்னா, எப்படிங்க தெரியும், ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. இந்த கொடூரம்லாம் மைண்ட்ல வரலையா? ஏதோ வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சது அள்ளி விடுறது எதையாவது. ஆக மொத்தம் மக்களே, இந்த பேச்சு எப்போ இந்த பேச்சுக்கு பிறகு கரூர் மக்கள் 2ஆக பிளவுபட்டு இருப்பதாக தகவல் தெரியுது. அங்க இருந்து நம்முடைய நண்பர்கள் அங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, செய்தியாளர் நண்பர்கள் இருக்காங்க, இன்னும் பல தொழிலதிபர்கள்லாம் நம்ம பழகி வச்சிருவாங்க, நண்பர்கள்லாம் இருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்கெல்லாம் பேசும்போது அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, சார் இங்க ஏற்கனவே வந்து தாவேகாக்கு ஒன்றும் பெருசா இங்க ஒன்றும் இல்லை சார், ஆனா இப்போ இங்க வந்து பெரும்பாலும் அதிமுக சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க, ரெட்டலை தான் சார் இங்க வெயிட் இங்க ஜாஸ்தி. ஆனா அதே நேரத்துல வந்து செந்தில் பாலாஜிக்கும் செல்வாக்கு இருக்கு சார், ஏன்னா அவர் முன்னாடி அதிமுக இருந்தவர் தான், அதிமுக அப்புறம் திமுக போனாரு, அந்த எப்படினாலும் இது வந்து அதிமுக பெல்ட் தான் சார் இது. ஆனா அவர் செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா அவருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கும். ஆனா இந்த முறை வந்து அவர் வந்து தொகுதி மாறிட்டாரு, அதனால இங்க வந்து டஃப் கொடுக்கல, சிக்கலாயிடுச்சு, அது வந்து அதிமுக வந்து ஜெயிச்சிருச்சு. இப்போ வந்து விஜயனுடைய தொடர் தவறான பிரச்சாரத்தினால மக்கள் அவங்க வந்து, ஏன்னா கடந்த முறை ஒரு 1500 1800 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காரு, அதனால எல்லாருமே வந்து பயங்கர காண்டாகி கடுப்பாகி இருக்காங்க. சார் இவர் வந்து பொய் பேசுறாரு. 2வது விஜயபாஸ்கர் வந்து 1 மாதம் கூட ஆகல ஜெயிச்சு, உடனே அவர் கட்சி தாவன உடனே எல்லாரும் செம காண்டாயிட்டாங்க. ரெட்டலையிலேயே
ஓட்டு போட்டு பழகினவங்க நிச்சயமா விசிலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார். இந்த முறை இடைத்தேர்தலில் விஜயபாஸ்கர் மண்ணை கவுவாரு, அவருக்கு சீட்டு கொடுத்தா தோத்து போயிடுவாரு, விஜய் கால்குலேஷன் தப்பாயிடும் அப்படின்றத வெளிப்படையா சொல்றாங்க. இன்னொன்னு, ஏன் அவங்க ரெண்டு பட்டு நிக்கிறாங்கன்னா, ஒரு நினைவு சின்னம் வைக்க போறான் தாவேகா சார்பில்னு நம்ம முதலமைச்சர் சோசப்பு விஜய் சொன்னார். இந்த நினைவு சின்னம் எதை நினைவுபடுத்தும் அப்படின்னா, கரூர் துயர சம்பவத்தை நினைவுபடுத்தும். கரெக்டா? பட் அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு என்ன காரணம்? எது காரணம்? இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக அந்த கூட்டம் கூடுனதா, அல்லது மண்ணை காப்பதற்காக, இல்ல சுற்றுச்சூழலை காப்பதற்காக, இல்ல வேற ஏதாவது அடிப்படை தேவைகளுக்காக ஒரு பெரிய மக்கள் போராட்டம் நடந்து அதுல ஏதாவது மரணங்கள் நடந்ததா? எதை நினைவுபடுத்தும் நினைவு சின்னம்? அப்படியே ஒரு நினைவு சின்னத்தை அவர் தனியார் இடத்துல வைக்கிறாரு. அரசு இடத்துல வைக்க முடியாது. அரசு இடத்துல வச்சாருன்னா நீதிமன்றத்துக்கு போய்வாங்க, அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு தடை வந்துடும். தனியார் இடத்துல தனியார் இடத்த வாங்கி இவங்க செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ முள்ளிவாய்க்கால்லாம் வச்சிருக்காங்க. அது இனப்படுகொலையை நினைவுபடுத்துகிற விஷயம். லட்சக்கணக்கில் மக்களை கொன்று குவிச்ச ராஜபக்சவுடைய அந்த அயோக்கிய தளத்தை நினைவுபடுத்துற ஒரு விஷயம். தமிழர்கள் தொப்புள் குடி உறவுகளை கொன்று குவிச்ச ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துற மாதிரி முள்ளிவாய்க்கால். அதே மாதிரி இடஒதுக்கீடுக்காக போராடின நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேற. பட் இது ஒரு நடிகனை பார்க்க வந்த மரணம். நடிகனை பார்க்க இப்ப விஜய் அந்த ஊருக்கு வராம இருந்தா அந்த மரணம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அப்ப அதுக்கு யார் காரணம்? நடிகன் தான். டைமுக்கு வந்திருந்தா இப்ப கரூருக்கு நேரத்துக்கு போனார் இல்லையா? முதலமைச்சர் ஆன பிறகு சோசப்பு விஜய் கான்வாயில நேரத்துக்கு போக முடியுது இல்லை அவருக்கு. அன்னைக்கே அவர் இது எஸ்ஓபி போட்டாங்க, திமுக தடுத்துச்சு, என்னென்னமோ ஒரு காரணம் சொல்றாரு இல்லையா? சரி, 1000 காரணம் இருக்கட்டாங்க. அந்த மக்களை நீங்க பார்க்கவும் முடிவு பண்ணிட்டீங்க. முதல் நாள் ராத்திரியே போய் தங்குங்க. திருச்சியில நட்சத்திர ஹோட்டல் நிறைய இருக்க, ஏராளமான நட்சத்திர ஹோட்டல், நடிகர்கள் தங்குகிறதுக்கு ஏராளமான ஹோட்டல் இருக்கு. ஏன்னா திருச்சியில நான் நிறைய சில நிகழ்ச்சிகள் நடத்துறதுனால எனக்கு தெரியும் திருச்சியில எந்தெந்த ஹோட்டல் யார் யார். அம்மையார் ஜெயலலிதா வந்தா எங்க தங்குவாங்கன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பிரமாதமான ஹோட்டல்லாம் அங்க இருக்க. நீ மக்கள் மேல அக்கறை கிடையாது. தூங்கி ஏஞ்சி எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஃபிளைட் பிடிப்பீங்க. இப்போ சிஎம் ஆயிட்டதுனால ஒரு வழி இல்லை, முதலமைச்சர் ஆயிட்டதுனால சோசப்பு விஜய் காலங்காத்தால ஏஞ்சி வராரு, வேற வழி இல்லை. இப்ப நீங்க டைமுக்கு போனீங்களே, இதே மாதிரி டைமுக்கு அப்ப போயிருந்தா இந்த மரணமே நடந்திருக்காத, இந்த நிகழ்ச்சியா நடந்திருக்காது. அப்ப உங்களுக்கு திட்டமிட்டு கரூருக்கு மாத்தி விட்டது யாரு? அதை நீங்க வெளிப்படுத்தணும். ஏன் தாமதமா போனீங்க? இது 2 கேள்விக்கு பதில் சொன்னாலே பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. இந்த 2 கேள்வியில தாங்க மொத்த உண்மையை அடங்கி இருக்கு. திட்டமிட்டு கூட்டத்தை அடக்கி வச்சு அவங்களை இயற்கை உபாதை கூட வெளியில போகக்கூடாம தடுத்தது, இன்னும் பல விஷயங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம். ஆக மொத்தம் நீதிமன்றத்துல பல வழக்குகள் தாவேக அரசுக்கு எதிராக, சோசப்பு விஜயனுடைய செயல்பாட்டுக்கு எதிராக அடுத்தடுத்து தாக்கல் ஆவதற்கு தயாராகிட்டே இருக்குது. இடைத்தேர்தல் தடை என்பதும் சோசப்பு விஜய்க்கு ஒரு பெரிய ஷாக்கு தான். ஏன்னா அவர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் கரூருக்கே போனார். இல்லைன்னா கரூர் மக்கள் மேலாம் அவர் ஒன்றும் அக்கறையும் கிடையாது, ஒரு ஆணி புடுங்குற வேலையும் கிடையாது. அங்க சும்மா இது அங்க போய் பிரச்சாரம் பண்றதுக்கு போயிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இறங்கி அவர் பிளைட் கூட ஏறல, அதுக்குள்ள நீதிமன்றம் சொல்லிருச்சு அங்க இடைத்தேர்தலே கிடையாது. 5 தொகுதி, 7 தொகுதி காலி, 5 தொகுதியில இடைத்தேர்தலே கிடையாது. திருச்சி, கரூர், அம்பாசமுத்திரம், விராலிமலை, இன்னொரு தொகுதி, 5 தொகுதி இடைத்தேர்தல் கிடையாது. ஏன்னா அங்க எல்லாமே வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதுல அம்பாசமுத்திரம் மட்டும் தப்பிச்சிரும் நினைக்கிறேன் நான். ஏன்னா அம்பாசமுத்திரத்துல ஒரு வாக்காளர் தான் போட்டிருக்காரு, ஒரு வாக்காளர் தான் இந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கணும் நீங்கன்னு போட்டிருக்காரு. மற்ற இடங்கள்ல எல்லாம் இவருக்கு அடுத்த இடத்துல தோத்துட்டாங்க இல்லையா? இப்போ நீங்க திருச்சி கிழக்கு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கோ இருதயராஜ் போட்டிருக்காரு. இங்க கரூர் விஜயபாஸ்கர், அது அதிமுக வெற்றி எதிர்த்து கேஸ் போட்டது யார் தெரியுமா? அந்த கட்சி இப்போ நம்ம சோசப்பு விஜயனுடைய கட்சி இருக்குல்ல, தாவேகா. இந்த தாவேகால இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன், அவர் தான் கேஸ் போட்டிருக்காரு. இப்போ அந்த கேஸை வித்ரா பண்ண சொல்லி மதியழகன் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை, டீலிங், அண்டர் டீலிங் நடந்துருக்குது. அது ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்கு. ஆக அந்த வழக்கு இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் சில வழக்குகள்ல தாவேகா ஆட்கள் தான் போட்டிருக்கான். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே ஒரு வழக்கு தாக்கல் ஆயிருக்கு. யாரா கேஸ் போட்டிருக்கான்னு பார்த்தா தாவேகா. இப்ப காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணியில் இருக்குது. எப்ப ஏற்பட்ட லட்சணம் பாத்தீங்களா? ஆக மொத்தம் இந்த வழக்குகள் நிச்சயமாக முதலமைச்சராக இருக்கிற சோசப்பு விஜய்க்கு பெரும் சிக்கலை தான் கொடுக்கும்.
இன்னும் 2-3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அது என்ன விஷயம்னா, குழந்தைகளை பயன்படுத்தி இவர் வாக்கு வாங்கியது குறித்து தேர்தல் கமிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புகார். அது மிக மிக சீக்கிரத்துல வரப்போகிற பூமரங்காக இவருக்கு ஆப்படிக்கிற விஷயமாக வரப்போகிறது. அது என்னன்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன். அது மக்களே, நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.